சரி கம் गाइस வணக்கம் சொல்லாத ஏன் அந்த ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு த சேனல் ஹாய் காய்ஸ் அதெல்லாம் ஏன் சொல்லல ஏன்னா அது எல்லாமே அது எல்லாமே ஃபார்மலா இருக்கும். எல்லா யூடியூப் சேனல்லையும் அது பண்றாங்க. எதுக்கு அதையே பண்ணிட்டு லைக் இது ரியாக்ஷன் வீடியோவே எதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணலை. இதுக்கு முன்னாடி நார்மல் வேற மாதிரி வீடியோஸ்லாம் ட்ரை பண்ணி ரியாக்ஷன் வீடியோ பண்ண போறப்ப என்ன கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டது எப்பன்னா அது எதுக்காக கமெண்ட் வந்துச்சு. அது இந்த கமெண்ட்ல நம்ம கன்வின்ஸ் ஆகி பண்ண ஆரம்பிச்சோம். கமெண்ட் பிளஸ் என்னன்னா இது யார் பாக்குறான்னு அதிகபட்சம் பார்த்தோன்னா இந்த வீட்டை விட்டுட்டு தனியா லோன்லியா போய் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்குக்காக போறவங்க எல்லாம் வந்து அவங்க கூட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாக்குற ஃபீல் கிடைக்குதுன்னு நிறைய பேர் மென்ஷன் பண்றப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சு ஓகே இந்த ஒரு மோட்டிவ்ல தான் இந்த வீடியோஸ் வந்து அதிகமா வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னு. ஸோ அது இப்போ நீங்களே ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் இருக்க அப்பா அம்மா அண்ணன் தம்பிலாம் வந்து வாங்க 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 வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்க பாட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. வந்தோடனே என்ன காஃபி சாப்பிட்றியா சாப்பாடு சாப்பிட்றியா வைக்கட்டா சாப்பாடு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ளோவில் இருக்கட்டும்னா கேஷுவலாக போகுது. நம்ம இது யாரும் கேட்கல வணக்கம் ஃப்ளோல போங்கன்னு சொல்லி இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டாங்க. பட் சொல்லியா ஒரு இன்ட்ரோ எண்டு இருக்கும். அது ஒரு மாதிரியான எண்டெல்லாம் கொடுத்துருப்போம். நீங்க உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏன் இல்ல உங்களுக்கு புரிஞ்சாத கமெண்ட்ல பண்ணுங்க. ஆமா எல்லாத்துலயுமே ஒரு டிஃபரெண்டான எண்டிங் இருக்கும். அது கேட்டா சினிமா கட்டுன்னு வாரு. ஆமா நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. கிரெடிட் கார்டு பாவங்கள். ஆக்சுவலி கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்றவங்கலாம் பாவம்ன்ற மாதிரி இல்லை. பட் அதை பர்ஃபெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு எப்படினாலும் பாவம் தாங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்க பாவம் தான். அதுல இருக்க ரிவார்ட்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ண எந்த ஒரு ஃபைனான்சியல் உள்ளவங்க யார்கிட்ட கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. கிரெடிட் கார்டு வந்து நாட் லைக் அது வந்து ஒஸ்ட் கிடையாது. அதோட ரிவார்ட்ஸை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அது பெஸ்ட் தான். ஆனா அது வந்து எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு இல்ல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அதான் அதுதான் சொல்லாது எல்லாத்துக்கும் தெரியாது. உங்களால கட்ட முடியும்னா நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆனா இதுல என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. பாப்போமா? பாப்போம். ஓகே. டிஸ்க்ளைமர் இங்க டிஸ்க்ளைமர்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. அதை யார் கண்டுபிடிச்சு சொல்றீங்கன்னு பாப்போம். ABCD பேங்க்ல இருந்து பேசுறேன். நம்மளதுலயா இல்ல அவங்களுதுலயா? நம்மளது. ஆமா சார். இல்லங்க வேலை இருக்குங்க நான் வேலை உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு சார். சரி நீங்க எலிஜிபிள் சார். 50000 உங்களுக்கு வந்து நாங்க லிமிட் கொடுக்குறோம் சார். 50000 நம்மளோட சம்பளம் என்ன கிடையாது சார். டைரக்டா உங்க வீட்டுக்கே அனுப்பிடுறோம் சார். சார் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு நீங்க கேக்குறீங்களா சார்? ஒரு 5 நிமிஷம் பேசலாமா சார்? சரி சார் மந்த்லி வந்து உங்களுக்கு 2 சினிமா டிக்கெட் வந்து நீங்க பண்ணிக்கலாம் சார். அப்புறம் வந்து பெட்ரோல் பங்க்ல வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு டேங்க் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சார். ஓ சார் அது மட்டும் இல்ல சார் நீங்க வந்து இதுக்கெல்லாம் உலக கூடாது இந்த மாதிரி விஷயங்களுக்கு. 5% வந்து உங்களுக்கு அதுல வந்து டாக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும் சார். அப்படியா சார்? அது மட்டும் இல்ல சார் நம்ம பேங்க்ல நீங்க நம்ம அப்ரூவ்டு எந்த பொருள் வாங்கினாலும் ஈஸி EMI ல உங்களுக்கு 20% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் சார். இல்ல வேணாங்க வேணாம் எனக்கு சம்பளமே 20000 தான். நான் வேணாம். சாரி ஓகே தேங்க் யூ. ஏய் இது புத்திசாலித்தனம். நல்லா கேட்டுக்கங்க. புத்திசாலித்தனம். அவன் வந்து ஆஃபர்னா என்னன்னு கேட்பான். எப்போ ஒரு ஆஃபர் ரிசல்ட் பண்ணிட்டானோ அப்பவே அவன் கார்டு வாங்குறதுக்கு தகுதி ஆயிட்டான்னு அர்த்தம். இவனை ஈஸியா ஏமாத்தறலாம். போங்க गाइस அட்டாக். ஆனா இதுல ஒண்ணு இருக்கு. கேக்குறவங்களுக்கு தர மாட்டாங்க. வேணாம்னு சொல்றவனுக்கு கொண்டு போய் மெனக்கெட்டி நீட்டுவாங்க. ஆமா நிறைய பட்டிருக்கீங்களோ? இல்ல ஃப்ரெண்டுக்குலாம் இதே மாதிரிதான் சம்பளம் 20000 இருக்கும். ஆனா அவனுக்கு லிமிட் பாத்தீங்கன்னா 60000க்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. வந்து ஓன் பண்றோம் சார். சொல்லுங்க சார் உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு அக்கவுண்ட் கார்டு கார்டு அப்ரூவ் ஆயிருக்கு சார். 1 லட்சம் ரூபாய்க்கு ஆமா சார். சம்பளம் 20000 தாங்க. 20000 அப்புறம் சார் 1,20,000 ரூபாய்க்கு லிமிட் பண்ணி தரோம் சார். இல்ல வேற பொருள் வாங்கிக்கலாம் சார். அலப்பற ஸ்டார்டிங் சார். ஓ அந்த டயலாக் இதா? ட்ரிங் ஹலோ சார் உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு சார். இல்ல வேணாம் சார். இல்ல சார் 30000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கு சார். வாங்கிக்கலாம் சார். நேவன் வாங்கிங்க சார். வேணாங்க சார் வாங்கிங்க சார். வேணாங்க. என்னது இது? ட்ரிங் அந்த கண்ணு பண்ணணும்னு தோணுது பாத்தியா?
யாரு ஞாபகம் வந்துச்சு உனக்கு? சார் நாங்க வந்து பேங்க்ல இருந்து ஃபோன் எனக்கு தெரியும். கிரெடிட் கார்டு வந்திருக்கு வாங்கிக்கிறீங்களா சார்? ஏமா சார் 50000 ரூபாய் லிமிட் இருக்கு சார். கிரெடிட் கார்டு கொடுக்கிறது நேரம் காலம் இல்லையா? குளிக்க டைம்ல ஃபோன் பண்ணுவீங்கன்னா கிரெடிட் கார்டு குளிக்கும் போது யாரும் போய் போன் எடுக்காதீங்கப்பா. சார் போன் வாங்க சார் 32000ல பாருங்க சார். வைமா போன் வைமா வைரி மானீங்க. அதே டோன். அடிச்சா போக மாட்டாங்க, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? ஏன் சூர்யா வாய்ஸ் எடுக்கிறாரு? ஒரு வயசுமா இருக்கு. ஹலோ சார், கரெக்ட். பேங்க்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்க பண்ணி தரோம். 1.5 லட்சம் ரூபாய். ஐயோ வேணாம் சார், 5 மினிட்ஸ் எனக்கு டைம். வேணாம் சார். சார் அந்த 5 நிமிஷம் வைங்க சார், வைங்க சார், வைங்க சார். என்ன போன் அடிச்ச மணியா இருக்காங்க? நாளைக்கு 20-30 தடவை கால் அடிக்கிறாங்க. எல்லா பேங்க்கும் எப்படி தெரியுது? ஆமா, ஒரு இடத்துல லீக் ஆனா போகுது. எம்பிசி பேங்க். ஐயோ இது பண்ண ஆரம்பிச்சாங்க. கிரெடிட் கார்டு வேணும் எனக்கு வாங்கி அடிமல. எஃப்சிசி பேங்க். ஐயோ 5000க்கு இதுதான் சார் இருக்கு. ஆனா இது குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்லை. ஓகே சார், பட் நல்லா இருக்கும். ஆடுன்னு நான் சொல்றேன். அம்மா என்ன காசு இருக்கு நமக்கு தான் வாங்க முடியும். மானிட்டர் சைஸ் தான் சார். பரவாயில்லை. ஓகே நல்லா தான் இருக்கு சார். நல்லா இருக்குன்னு பார்த்தா எப்படி சார் தெரியும்? போட்டு கேட்டு பாருங்க அப்பதான் தெரியும். சார் சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும் சார். அப்படிங்களா? 360 டிகிரி கேளுங்க. இருங்க நான் சவுண்ட் வச்சு காட்டுறேன். இது கெட்டப் பாருங்க. கோபி போட்டுருக்கு கெட்டப். ஐயோ நல்லா இருக்குங்க. வெட்டு 1 துண்டு 2 வாங்குங்க சார். நல்லா இருக்கு. சம்பளமே 20000 தான் வருது. அதனால வாங்க முடியாது. யார்கிட்ட பேசுறீங்க நீங்க? குஜாஜ் கார்டை பத்தி தெரியுமா? தெரியாது வேற எதுலயாவது வேணா பண்ணுங்க. பட் அது குஜாஜ் ஃபைனான்ஸ் மட்டும் வேணாம். கட்டுவேன். 1000 ரூபாய் கட்ட முடியாதா? 20000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. கட்டுறோம் 20 × 1000 20000. அதுல ஒரு 1000 ரூபாய் போச்சா 19000. அதை வச்சு உங்க குடும்பத்தை நடத்த முடியாது. 1000 ரூபாய் கட்டுங்க சார். 50 இன்ச் டிவி எடுத்துக்கிட்டு போங்க சார். சார் என்ன சார் பேக் பண்ணா சார்? என்ன இந்த டோன்ல பேசுறீங்க? என்னாச்சு? அவர் குஜாஜ் கஸ்டமர். இப்ப குஜாஜ் விட முடியாது. ஓ அங்கே இருப்பாங்களா அந்த இது? 50 இன்ச். சரி ஓடு பூம்பாஸ்டிக். 8 1 2 எடுத்து நின்ன தூம்சம் பண்ணு. தலையில இறங்கும் கண்ணு. பாட்டு வந்துச்சா? ஆக்சுவலி ஏதோ சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ சார். என்ன தேதி அமௌண்ட் போட்டு வச்சிருங்க அக்கவுண்ட்ல. அப்படியா? அதான் ப்ராப்ளம். கேர்ஃபுல்லா. ஓகே வாங்க போங்க. இன்ஸ்டாலேஷன் வந்துரும் சார். போட்டோ வைக்கலன்னா அதுக்கு ஒரு ஃபைன். போட போனாலும் சர்வர் அந்த மாதிரி ஆயிடும். போகவே மாட்டேங்கறாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. வீட்டுக்கு போறதுக்கு பயந்துட்டு நிக்கறாங்களான்னு தெரியல. சார் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்களா சார்? வச்சிருக்கேன். கார்டு வச்சிருக்கேன். சூப்பர் மார்க்கெட் அடிக்கடி வருவீங்களா? இல்ல வர மாட்டேன். அடிக்கடி வரீங்கன்னா அந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இல்ல எப்பயாவது வருவேன் நான். இல்ல சார் எப்பயாவது வந்தாலும் இந்த ஆஃபர்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் சார் காசு இருக்கு சார் சும்மா கொண்டு போய் போடணும்? காசு வந்து யூஸ்ஃபுல்லா பண்ணலாமே சார். சார் 5 ரூபாய் தெருவுல போறதுக்கு 5 ரூபாய் நீங்க உங்களுக்கு பொருளா வாங்கிடலாமே சார். நான் சொல்றது கரெக்ட். அதுக்கு தான் சார் ஒரு 4-5 விஷயம் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கு சார். என்ன ஆக்சுவலி இந்த கார்டு சார். கார்டு வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குன்னா இந்த வந்து கொடுத்துருக்காங்க சார். கிரெடிட் கார்டு? ஆமா சார். ஓடிபி. ஐயா சார் நான் கிரெடிட் கார்டு வாங்கிட்டு ரொம்ப அவதிப்பட்டிருக்கேன். ஏற்கனவே கிரெடிட் கார்டு இருக்கா சார்? இருக்குன்னா அப்ப இது அப்ரூவ் பண்றது ஈஸி. உங்களுக்கு அப்ளை பண்றது. நீங்க 10000 ரூபாய்க்கு பொருள் வாங்குனீங்கன்னா 8000 ரூபாய் கட்டா போதும். 20% சார். வேணாங்க. இப்ப நல்லா இருக்க மாதிரி தான் சொல்லுவீங்க எல்லாமே. அப்புறம் வாங்கினா பில் கட்டுறது நான் தான். எனக்கு தான் அந்த அவதி. நீங்க கவனிக்கவே இல்ல சார். இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ சார். ஃப்ரீ கார்டா? ஆமா. கார்டு இதுக்கு இந்த கார்டை யூஸ் பண்றதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கும்ல. அது நீங்க கட்டவே தேவையில்ல சார். சும்மாவே வச்சிருக்கலாம். நீங்க வாங்கி சும்மா எதுக்கே வச்சிருக்கணும்? கையும் கார்டு இருக்கவங்க ஏதாவது ஸ்வைப் பண்ணிட்டே தெரியும். ஓகே சார். ஆனா நல்ல கார்டு நீங்க வாங்குனீங்கன்னா எனக்கு ஒரு கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது மூலமா ஒரு குடும்பத்துக்கு வாழ்வளித்த பெருமை உங்களுக்கு கிடைக்கும். தர்மம் அளிக்கிறது தர்மம். ஆனா இப்படிதான் ஏமாத்துவாங்கல்ல. அப்படி இருக்காங்க. எனக்கு பாயிண்ட் மாதிரி கிடைக்கும் சார். ஈஸி டு அப்ளை, ஈஸி டு ஹேவ் சார். சார் இப்போ பாருங்களேன். இங்க பாருங்க. இது என்ன என்ன அப்ளிகேஷன் பாருங்க. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. வந்துருச்சா? அப்ரூவல் ஆயிடுச்சு. அப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த கார்டை வேண்டு போல திருப்பி காசு இருக்குல்ல? இருக்கு. இந்த பணம் இருக்கு சார். இருக்குல்ல? இருக்கு சார். சார்
அந்த பணம் இருக்கு சார், இருக்கு சார். அந்த அமௌண்ட் 10 ரூபா கம்மியா இருக்கு சார். 4 வாட்டி வரப்பி 4 டிஃபரெண்ட் ஸ்லாங். அது சின்ன ஜிபேல போய் மிஸ் ஆகி போச்சு. ஃபைன போடு. எதுக்கு இவ்வளவு ஃபைன ஏத்து சார்? நான் பூம்பாஸ்டிக் போடு ஃபைன போடு பூம்பாஸ்டிக். ஃபைன போடுங்க. 10 ரூபா காசு எங்க சார்? அந்த அமௌண்ட் இருக்கு சார், நான் வாங்கி வச்சிட்டேன். நான் நேத்தே வாங்கி இல்ல சார், எங்களுக்கு அக்கவுண்ட்ல இன்னும் காட்டல, அதனால அதுக்கும் ஃபைன் போட்டுக்கிறோம். சார் அக்கவுண்ட்ல எங்களுக்கு காட்டணும். சார் நான் பண்ணி தந்தேன். எப்படில ஏமாத்துறாங்கல? குஜராத் ஃபைனான்ஸ். ஹலோ சார், பேங்க்குங்களா? சொல்லுங்க சார். பேங்க்ல உள்ள ஃபண்ட் இருக்குங்க சார். கரெக்ட்டா ஃபண்ட் இருக்கே சார். இப்பதான் சார் இதா இருக்கு, கிரெடிட் ஆயிருச்சு சார். என்னன்னு டெபிட் பண்ணிருக்கேன் சார். உங்க இடத்துல இருந்து டெபிட் ஆயிருக்கு. டெபிட் ஆயிருச்சா? ஆமா ஆயிடுச்சுனா ரைட். ஓகே, ஆயிடுச்சு. ஓகே தாராளமா போயிட்டு வாங்க. ஒரு கார்டுக்கும் கட்டுறதுக்குள்ளேயும் பூம்பாஸ்டிக் கட்டிட்டேங்க. டிவி பாக்குறீங்க, என்ஜாய் பண்ணுங்க சார். பாக்குறேன், என்ஜாய் பண்றாங்க. அடுத்த மாசம் இதே மாதிரி 2ஆம் தேதி. ஐயோ எம்மா முடியல, என்னால கட்ட முடியலங்க. கட்டுறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. உங்க தொல்லை வேற தாங்கல. நீங்க டிவி எடுத்துட்டு போயிருங்க சார். சார் கிரெடிட் கார்டுன்னு பயந்தா சார் இங்க வந்து நான். சார் இது கிரெடிட் கார்டு கிடையாது, இது குஜராத் கார்டு. அது கிரெடிட் கார்டே வாங்கிட்டு போயிடலாம் போல. மொத்தமா எடுத்துக்கோங்க சார். சார் சார் கொஞ்சம் முன்னாடி போங்க. முன்னாடி போங்க. எக்ஸலா வண்டி சார், மாடல் நல்லா இருக்கே வண்டி. 2010 மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. எவ்வளவுக்கு சார் வாங்குனீங்க? 10,000. எவ்வளவு மைலேஜ்? அடிக்கடி பெட்ரோல் போடுவீங்களா? இல்ல சார். ஆக்சுவலி பாஸ் பண்ணிட்டு சார். எவ்வளவுக்கு சார் வாங்குனீங்க? 10,000. எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது? டிஷர்ட் நல்லா இருக்கு சார். அடிக்கடி பெட்ரோல் போடுவீங்க? இன்னைக்கு போட்டா பண்றீங்க. டீசென்ட்டா கேட்டுட்டு இருக்கீங்க சார். ஆக்சுவலி எப்படி கேஷ் பே பண்ணுவீங்களா இல்ல ரியாக்ஷன் பாருங்களேன். அப்படிங்க வந்து பிச்சை எடுத்து சில்லறை எல்லாம் கொடுத்து வாங்க. டீசென்ட்டா சரியா? எங்க வரும் எனக்கு தெரியும். கார் எடுத்து நீட்டி இந்த பெட்ரோல் போடுங்க, இந்த கார்ல போட்டா பெட்ரோல் உங்களுக்கு சார் வருவனி எல்லாம் பேசாதீங்க. அப்படி பண்ணணும். பாக்கெட்ல இருந்து எடுத்து பாருங்க சார். பாக்கெட் இந்த பாக்கெட் டிக்கி இல்ல ரியாக்ஷன் தான் சம. இல்ல சார், ஜட்ஜ் பண்ணி தான் இந்திய சமூகம். இல்ல சார், நான் இந்த கார்டை யூஸ் பண்ணா ஆஃபர்னு சொன்னா ஆன்லைன்ல இருந்து வாங்கிட்டேன் சார். அது இந்த கார்டை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இருக்கு, அத ஒரு கார்டை கொடுத்தாங்க. முடிவெட்ட போனா அங்க ஒரு கார்டு தராங்க சார். பீச்சுக்கு போலான்னு போனா அங்க ஒரு கேம் சென்டர் இருந்துச்சு சார். சரி பிள்ளைங்க போனா அங்க ஒரு கார்டு கொடுத்தாங்க சார். அங்க ஒரு கார்டு மனுஷன் மால்ல வந்து நீ கார்டுக்குள்ள பூந்துட்டாங்க சார். டைலாக் நல்லா இருக்கு. ஒரு வேலை பாத்துக்கிட்டு நைட் சுகி சம்மட்டா ஓடிக்கிட்டு இருக்காங்க. பெட்ரோல் போடுறீங்களா? பெட்ரோல் போடுறீங்க சார். காசு கொடுத்தானே சார் போடுறாங்க. ஆமா அது சார் டைரக்டா கொடுப்பீங்க. அதுக்கு இந்த மாதிரி கார்டு எடுத்து கொடுத்தீங்க. கார்டுல பெட்ரோல் போட்டீங்கன்னா அப்படியே அமௌண்ட் லெஸ் ஆகும் சார். எப்படிடா நான் தான் பில்லு கட்டணும். என்ன ஒரே ஜாலியா இருக்கு. என்ன மேட்ச்? பாட்டு நல்லா இருந்துச்சு, அதான் கேட்டுக்கிறீங்க. இது கடைசி உலக படம் என்னைக்கு ரிலீஸ்? நாளைக்கா? ஆமா 20ஆம் தேதி நாளைக்கு ரிலீஸ்ரா. ப்ரமோஷன் புக் பண்றவா? டக்குனு புக் பண்ணலாம். டிக்கெட் புக் பண்ணவா? நான் புக் பண்ணிடுவேன். காசே தர மாட்டீங்க அப்புறம். நீ போடா, நீ இல்லன்னா எனக்கு ஒரு ஆளே கிடையாதா? நான் என்ன பண்றப்ப? ஏய் ஹலோ மச்சி. என்ன மச்சி? ஏய் இந்த கடைசி உலக போற படம் இருக்குல்ல? ஆமா கடைசி உலக போற. அது நாளைக்கு ரிலீஸ்ரா. நாளைக்கு ரிலீஸா? ஆமாடா, ஹிப் ஹாப் பதர் நடிச்சிருக்காரு. நாளைக்கே ரிலீஸா? டிக்கெட் போறா டக்குனு. இந்த வீடியோ வந்து 2 நாள் ஆகுது. ஆமால அப்ப படம் ரிலீஸ் ஆயிருக்குமோ? எல்லாத்துக்கும் போட்டுறா நீ. எங்க போய் உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குல்ல? அப்படியே லிங்க் எதுமே ஒரு நான் புக் பண்ணிறேன். சலசலப்பே இல்ல படம் ரிலீஸ் ஆனதுக்கு. கலெக்ட் பண்ணி கொடுத்துறேன். நம்ம எங்க பாக்கிறதுக்கு டைம் இருக்கு? ரிவ்யூ கூட பார்க்க டைம் இல்ல. டிக்கெட் அனுப்பிட்டா டக்குனு போட்டு. ஃப்ரெண்ட்னே புரிஞ்சுடா. இது ஃப்ரெண்டாடா இது? இவன் பேர் அடிமோடா. இப்பதானே யூஸ் பண்ணிக்கிருக்க. இந்த காசு திருப்பி கொடுத்துருவியா நீ? கொடுக்க மாட்டில்ல? எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி டு டிஸ்டர்ப் யூ. என்னங்க சார் நம்ம வந்து கிரெடிட் கார்டு ஒன்னு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் சார். கிரெடிட் கார்டா? சார் ஆமா சார். உங்களை பார்த்தா நல்லா ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்களேன். நாட் இன்ட்ரஸ்டட். டேய் கிரெடிட் கார்டுலாம் வாங்காத. ஏற்கனவே முன்னாடி கிரெடிட் கார்டு வாங்கினன்ற முறையில சொல்றேன். நல்லது இல்ல. குடிப்பழக்கம் நாட்டிற்கு கேடு மாதிரி கிரெடிட் கார்டு குடும்பத்திற்கு. ஆமா சொல்றது கேளு. வேணாம். நீங்க மட்டும் வாங்குவீங்க, நாங்க வாங்க கூடாது. என்னடா நியாயம்? டேய் சார் வாங்குங்க வாங்குங்க. கார்டு அப்ளை பண்ணலாமா? பேன் நம்பர் வேணாம்டா. சொல்றே கேளு. என்னடா எனக்கு புரியல. கல்யாணம் பண்ணவனா கல்யாணம் பண்ணாத அப்படிங்கறான்.
கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு வாங்காத அப்படிங்கிறீங்க. ஏன் நீங்க மட்டும் தான் அனுபவிக்கணும், நாங்கெல்லாம் அனுபவிக்க கூடாது. பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ்ல நல்ல சென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் சார் கிரெடிட் கார்டு. கேட்டியால நீ பத்தியா நான் சொன்னதா சொல்றேன். பணம் இருக்குன்னு அவசியம் இல்ல, கார்டை ஸ்வைப் போட்டு வந்துட்டு அப்புறம் மாசம் வந்து காசை கட்டிக்கலாம். சார் போடுங்க நம்பர் போட்டு உங்களுக்கு லெட்டர் போடுங்க சார். ஒரு ஓடிபி மட்டும். கிரெடிட் கார்டுலாம் காசு கட்டுறவனுக்குடா, நீலாம் காசே கட்டு எடுக்க மாட்டேன் பாத்துக்க. எல்லாத்தையும் சஜஷன்ஸ் கேட்டா அப்படிதான் சார். சார் உங்க கார்டு ரெடி ஆயிடுச்சு சார். ஒரு மாதம் கழித்து ஓ நீயா என்னாச்சு? கார்டு கட்ட முடியலையா? நான் தான் சொன்னேடா, உனக்கு முன்னாடியே கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ண முடியாம சரண்டு செத்து சுண்ணாம்பாய் நின்னுக்கிறீங்க. வேணா போடாதன்னு வாங்கினா இந்தா குடுத்தாங்க கார்டை. கிரெடிட் கார்டை தமிழ்ல சொல்றா. கிரெடிட் கார்டு தமிழ்ல எழுத சொல்லல. இதோட தமிழ் அர்த்தம் என்ன தெரியல, தெரிஞ்ச நான் வாங்குறேன். பைத்தியக்கார பசங்களா, கிரெடிட்னா கடன்ரா. கடன் இங்கிலீஷ்ல கிரெடிட் கார்டு அப்படின்னவனே அப்படி இங்கிலீஷ்ல இருந்தவனே உங்களுக்கு அப்படியே ஜாலியா இருந்துச்சு. இது என்னைக்கு நீ திருந்த போறியோ போ போ போ. கிரெடிட் கார்டுனா பெரிய ஸ்டைலிஷ் வேர்டுன்னு நினைச்சுக்கிறாங்க. கடன் அட்டையா தமிழ்ல? என்னது? ஹலோ ஹலோ சார். சார் நாங்க ACIல இருந்து ஃபோன் பண்றோம் சார். சொல்லுங்க சார். சார் அந்த பேங்க் கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தீங்க, அதை திருப்பி கட்டிட்டீங்களா சார்? சார் உங்களுக்கு பில்லு ஜெனரேட் ஆயிருக்குமே சார். ஆமா சார். சாரி 8000 கட்ட வேண்டியது சார். சார் நான் கட்டிடுறேன். சார் மரம் பேலன்ஸ் கட்டில எப்ப சார் கட்டுவீங்க? இது உடனே கட்டுறேன் சார் நானு. ஓகே சார், இன்னைக்கு கட்டிடுவீங்களா சார்? இன்னைக்கு கட்டிடுறேன், இப்போ உடனே கட்டி கையோட. நாளைக்கு இப்போ சார் இன்னைக்கு கட்டிட்டா நாளைக்கு பண்ண கன்ஃபர்மேஷன் கொடுத்துற முடியுமா சார்? பண்ணிடுறேன். ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே. என்ன மாப்ள கிரெடிட் கார்டு பில்லு கட்டாம போயிட்டேன், அது டக்குன்னு மறந்துடுது. என்னைக்கு நம்ம டேட் வச்சு நான் வந்தேன். ஹலோ சார். ஹலோ சார். சொல்லுங்க சார் நாங்க ACICI பேங்க்ல இருந்து ஃபோன் பண்றோம் சார். சொல்லுங்க மேம். சார் உங்க கிரெடிட் கார்டு பேமெண்ட் இன்னும் பண்ணாம இருக்கீங்களா? பண்ணிடுறேன். சாரிங்க நான் சார் மறந்துட்டேன். மினிமம் பேலன்ஸ் பண்ணிர முடியுமா சார்? ஆமா இது ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. தெரியல. கன்ஃபர்மேஷன் முன்ன பின்ன வாங்கியிருந்தா தெரிஞ்சிருக்கும். எப்ப சார் கால் பண்ணட்டும்? லாக் பண்ணுங்க. கன்ஃபார்ம் சார் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எப்ப சார் நான் உங்களுக்கு கால் பண்ணட்டும்? திருப்பி எதுக்கு கால் பண்றீங்க? நான் கட்டிடுறேன். எப்ப சார் கட்டுவீங்க? இந்த உடனே கட்டுறேங்க சார். எப்ப கட்டுவீங்க? கட்டுறேங்க. எப்படா கட்டுவ? எப்ப கட்டுவ நீ? லேடி வாய்ஸ் கோபி சூப்பரா பேசுறாப்ல. ஹலோ சார், BCIல இருந்து ஃபோன் பண்றோம் சார். கிரெடிட் கார்டு பேமெண்ட் எல்லாம் பண்ணாம இருக்கீங்க, பண்ணிர முடியுமா சார்? இந்த ஆப்க்குள்ள போய்ட்டேன் சார் நானு. எப்ப சார் பண்ணுவீங்க? இல்ல சார், நான் ஆப்க்குள்ள போய்ட்டேன். நான் அவ்வளவு கால் பண்ணுவாங்களா? தெரியல எனக்கு உண்மையிலேனா. பண்ணிரலாமா சார்? மேபி அந்த டே லேட்டானா பண்ணுவாங்க போல. மேபி. ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். கட்டு மாப்ள. ஹலோ நாங்க BCB சார் இருங்க சார், அத பண்றேன் சார். அத பண்றேன் சார், நான் பண்றேன் சார். பண்ணிட்டு இருக்கேன் சார் நான். மினிமம் டியூ. ஓகே பண்றேன் சார். இருக்காத கட் பண்ணி. நீ ஏன்டா அப்படி பண்றீங்க? சார் நான் பண்ணி சார் மே சார் होता ஐயோப்பா கடவுளே தலை வலிக்குது. एक हिंदिया के हलवे हो. என்னடா இது? யாரோட வாய்ஸ்? யாரு ஒரு மாதிரி பேசுறாங்க. நீ அம்மா கட்டறமா சார் ACIல இருந்து பேசுறோம் சார். நீங்க வந்து இந்த மாதிரி கட்டாம மன்னிச்சிருங்க ஐயா. நான் லெட்டர் எழுதிறேன் ஐயா உங்ககிட்ட. மக்களுக்கு என்ன பண்ண மாட்டேன் அந்த மாதிரி. சத்தியமா நான் கட்டுறேன் ஐயா. எனக்கு கால்ல கட்டுறேன் மாமா. நான் கட்டுறேன் நானே. பைத்தியமாக்கிறாங்க போல இருக்கு. இல்ல ஒரு 2 நிமிஷம் பக்கத்துக்கு எனக்கு இரிட்டேட் ஆகுது. என்ன மாப்ள? 10 வாட்டி கால் வந்தா எப்படி இருக்கும்? காசு கடன கேப்பாங்க. போன் அடிச்சே காசு கொடுக்குறாங்க. போன் அடிக்குறாங்க. ஹலோ சார், நாங்க FCI பேங்க்ல இருந்து ஃபோன் பண்றோம். உங்களுக்கு புதுசா ஒரு கிரெடிட் கார்டு வந்திருக்கு, வாங்கிக்கிறீங்களா சார்? வைடா வைடா. ஒரே டேக்ல கடைசி இது ஆக்சுவலி. ஆமா. ஆனா சீரியஸ்லி இல்ல வந்த அந்த டயலாக் வந்து உண்மையிலே ரொம்பவே ஆப்டான டயலாக். அங்கிருந்து காடுகள்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க வந்து காடுல வந்து சிக்கிட்டு கிடக்குறோம் அப்படின்னு எப்படி எழுதுனாங்க? இது வரைக்கும் இந்த மாதிரி பஞ்செல்லாம் எழுதுனதே இல்ல. பரவாயில்ல, வெரி நைஸ். லென்த்தா போன மாதிரி இருந்துச்சு. பட் இல்ல எனக்கு சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு வீடியோ. அந்த பெட்ரோல் பங்க் சீன் எக்ஸாக்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நான் அதனால எனக்கு என்னன்னா பெட்ரோல் பங்க்ல இந்த மாதிரி வந்து பேசும்போது கொஞ்சம் அப்படி இப்படி அசந்தா கூட அந்த 0 பார்க்க முடியாம போயிடும்.
டக்குன்னு போட்டு விட்டுன்ட்டு போயிடுவாங்க. இல்ல ஒரு வாட்டி 50ல இருந்து டக்குன்னு எடுத்துட்டு 100 போட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால பெட்ரோல் பங்க் போறப்ப தயவு செய்து போனும் பேசக்கூடாது, டைவர்ட்டே ஆகாம பெட்ரோல் போட்டோமா வந்தோமான்னு இருக்கும். கண்டிப்பா பேச்சு கொடுப்பாங்க. அது இது மாதிரி கார்டு விற்பாங்கன்றது நான் இப்பதான் பாக்குறேன் பெட்ரோல் பங்க்ல எல்லாம். என்னது ஒண்ணும் இல்ல. வீடியோ எண்டிங் எப்படி சொன்னாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா மத்த எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆனா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்க. அத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆக்சுவலி என்னன்னா நிறைய பேர் வந்து நோட்டிபிகேஷன் வரல, எப்ப போட்டீங்க வீடியோன்னு கூட இருக்க பக்கத்துல இருக்கவங்களே கேக்குறாங்க, எப்ப போட்டீங்க வீடியோ வரவே இல்லையா? நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல கிளிக் பண்ணி அதுல வந்து ஆல் பர்சனலைஸ்டு நன் அது மாதிரி கொடுத்துருக்கோம். அதுல ஆல் கொடுத்தீங்கன்னா எனி டைம் எப்போ போட்டாலுமே அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காட்டும். அதுக்கு முன்னால கொடுக்காம வச்சிருந்தா இப்பெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்துக்கும். பரவாயில்ல, நிறைய பேசுற. என்ன பேசுற?